சோதனையிலிருந்து விடுதலை. கர்த்தர் தெய்வ பக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கிறார். 2 பேதுரு 2:9. அன்பானவர்களே, தெய்வ பக்தி உள்ளவர்கள் என்பது தேவனோடு நெருக்கமாக வாழ்வது. தேவனோடு இணைந்து வாழும் வாழ்க்கையில எனக்கு ஏன் சோதனை என்று யோசிக்கிறீர்களா? அப்படி என்றால் இன்றைய தினத்திலே தேவன் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார், என்னோடு பேசுகிறார். வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளுக்கு, சோதனைகளினால் ஏற்படும் கடினமான காரியங்களுக்கு எல்லாவற்றிற்கும் ரட்சிப்பு உண்டு. தெய்வ பக்தி உள்ளவர்களாய் தொடர்ந்து நடப்போம். தேவனோடு இணைந்து வாழ்வோம். நிச்சயமாக சோதனையிலிருந்து ரட்சிப்பை கொடுக்கிறார். அன்பின் பரம தகப்பனே, உம்மோடு வாழும் எங்களுக்கு இருக்கிற இந்த சோதனைகளிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, துக்கங்களிலிருந்து தேவன் விடுதலை கொடுக்கிறபடினால் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமென்.